காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வாழ்த்துக்களோடு நடந்து முடிந்த 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாள் என்பது எவ்வளவு முக்கியமான நாள், குறிப்பாக இளைய சமுதாயம் என்று வரும்பொழுது தேர்வு எழுதிய பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது. அதேபோன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லும் பொழுது காலமே கூட நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருந்துருக்கலாம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு என்றைக்குமே காத்து கொண்டு தான் இருக்கின்றது. எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கின்ற மதிப்பெண்ணாக இருந்தாலும் அல்லது தேர்ச்சி பெற முடியாத நிலையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கும் பொழுதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது, இந்த மதிப்பெண்கள் என்பது தேர்வுக்கான மதிப்பெண் தானே தவிர ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவியை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பெண்ணாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும், அனைத்து நிலையிலும் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கான நாற்காலி காத்து கொண்டு தான் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பெற்றவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது, நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி, அதை அரவணைக்க வேண்டியது, அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க, அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைத்து, தேர்வு நடைபெற்ற நாட்கள் 3/3/2025 முதல் 25/3/2025 வரை நடந்தது. தேர்வு முடிவுகள் வெளிப்படும் நாள் 8/5/2025, அதாவது இன்று. தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 7,92,494. மாணவியர்களின் எண்ணிக்கை 4,19,316. மாணவர்களின் எண்ணிக்கை 3,73,178. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,142, சதவீதத்தில் 95.03%. இதில் மாணவியர் 4,05,472, சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளவர்களுடைய சதவீதம் 96.7. மாணவர்கள் 3,47,670 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சதவீதம் என்று பார்க்கும் பொழுது 93.16%. மாணவர்களை விட 3.54% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 10,049. கடந்த மார்ச் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வெழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 7,60,606. தேர்ச்சி பெற்றவர்கள் 7,19,196. தேர்ச்சி சதவிகிதம் 94.56. கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி என்பது 0.47% கூடுதலாக உள்ளது. இதற்கான கூடுதல் விவரங்கள் என்பது, மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 7,513. 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 2,638. 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 436. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும் பொழுது, அரசு பள்ளிகள் 91.94%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.71%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.88%. பள்ளிகள் வருகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம், இருபாலர் பள்ளிகள் 95.3%, பெண்கள் பள்ளிகள் 96.5%,
ஆண்கள் பள்ளிகள் 90.14% என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.36% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 5.16% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ் பாடத்தில் 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை என்பது 135. இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் அது எத்தனை பேர், குறிப்பாக இதில் இயற்பியல் என்று வரும்போது ஒரு 1125 பேர், வேதியியல் என்று வரும்போது 3181 பேர், கணிதம் என்று வரும்போது 3022 பேர் என்று இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணாக்கரும் எத்தனை மாணாக்கர் 100க்கு 100 வாங்கியிருக்கார்கள் என்கின்ற சதவீதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை என்பது 26,887. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கரின் எண்ணிக்கை என்பது 2853. பிரிவுகள் வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு சயின்ஸ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96.99%. வணிகவியல் பாடப்பிரிவுகள் 92.68, கலைப்பிரிவுகள் 82.9, தொழிற்பாட பிரிவுகள் 84.22%. அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் அரியலூர், இரண்டாவது மாவட்டம் ஈரோடு, மூன்றாவது மாவட்டம் திருப்பூர், நான்காவது மாவட்டம் கோயம்புத்தூர், ஐந்தாவது மாவட்டம் கன்னியாகுமரி. அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் அரியலூர், இரண்டாவது மாவட்டம் ஈரோடு, மூன்றாவது மாவட்டம் திருப்பூர், நான்காவது மாவட்டம் கன்னியாகுமரி, ஐந்தாவது மாவட்டம் கடலூர். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8019, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 7466, ஏறத்தாழ 93.1%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 140 பேர். அந்த 140 தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 130, ஏறத்தாழ 92.86%. தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை 16,904. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 5,500, அதாவது 32.54%. மேல்நிலை 2ஆம் ஆண்டு மார்ச் 2025 பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் வழங்குதல், விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல், ஜூன் ஜூலையில் 2025 துணைத் தேர்வு நடத்துதல் சம்பந்தமான சில குறிப்புகள். மாணாக்கர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான மார்ச் 2025 பொதுத் தேர்விற்கான மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் 12/5/2025 முதல் அனைத்து பள்ளிகளும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் 13/5/2025 முதல் 17/5/2025 வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதியும் மேலும் ஒரு கல்வியாண்டு வீணாகாமல் தவிர்க்கும் பொருட்டும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வினை 25/6/2025 முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துணைத் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் இந்த கல்வியாண்டிலேயே உயர்கல்வி பயில தகுதியுடையராவார். இத்தேர்விற்கான கால அட்டவணை 9/5/2025 அன்று வெளியிடப்படும். துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் 14/5/2025 முதல் 31/5/2025 வரை விண்ணப்பிக்கலாம் என்கின்ற அந்த செய்தியோடு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள்
இந்த தேர்ச்சி சதவிகிதம் சார்ந்து உங்களுடைய மீடியாலையும் சரி அல்லது பத்திரிகையிலும் எழுதும் பொழுது மாணவ செல்வங்களை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாமல் போனார்களோ அவர்கள் மீண்டும் இந்த துணைத் தேர்வை எழுத சொல்லி அதோடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விதத்தில் நீங்களும் உங்களுடைய செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா அவங்க கொடுக்க இன்னொரு சான்ஸ் மூலமாக திருப்பி இதே ஆண்டில் அவங்கள வந்து கல்லூரியில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அதை செய்யும் பொழுது அதற்கு இன்னும் ஊக்கம் தருகின்ற விதத்தில் உங்களுடைய செய்திகளும் ஊக்கமளிக்கின்ற விதத்தில் அது அமைந்திட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகளோடு என்னுடைய உரையை இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். ஜிஆர் வந்து கொஞ்சம் 50% மேலே இருக்கும். இது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்தது வந்து கெரியர் கைடன்ஸ் எதுவும் பிளான் பண்ணுறீங்களா? பொதுவாக இப்போ நான் முதல் திட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் மூலமாக உயர்வுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மூலமாக அந்த பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அவங்க டீச்சர்ஸ்ட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் இருக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்ன காலேஜ் இருக்குது என்கின்ற விதத்தில் அந்த கெரியர் கைடன்ஸ் ஏற்கனவே நம்ம வழங்கப்பட்டிருக்கின்றது நான் முதல் மூலமாக. அதுக்கென்று தனியாகவே நம்ம வெப்சைட்டுமே வச்சுருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஆக தொடர்ந்து இந்த பிள்ளைகள் இன்றைக்கி வந்து மார்க் ஷீட்டு வாங்க வரும்பொழுதும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதற்கென்று தனியாக ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த முறையும் அது அந்த அக்கறையை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு அதற்கான அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற அந்த திட்டங்கள்லாம் எடுத்து சொல்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி வழங்கியிருக்கணும். அந்த விதத்தில் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தை நான் பேசும்பொழுது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் சேர்கின்ற அந்த சதவீதம் என்பது 74% அதிகரித்திருக்குது என்று கூட நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற இந்த 47-48% நம்ம ஜிஆர் கொடுக்கும்போது அதில் எங்களோட அரசு பள்ளியில் இருக்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் சேர்றதுக்கான அந்த சதவீதம் இன்றைக்கி வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முறையும் நம்முடைய ஜிஆர் வந்து அதிகமாகும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சார், நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆங்கில திறனை வளர்ப்பதற்கான முயற்சிகள் எந்த அளவில் இருக்குது சார்? ஏன்னா இன்றைக்கி இந்த ரிசல்ட்டில் கூட சார் எல்லா பாடங்களையும் 100 மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நிறைய இருக்காங்க. ஆங்கிலத்தில் ஒருத்தர் கூட 100 மதிப்பெண்கள் எடுக்க முடியாத சூழல். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகத்தான் அந்த லாங்குவேஜ் தனியாக நாங்கள் வந்து ஒரு ஆய்வகமே நம்ம உருவாக்கணும். இந்த லாங்குவேஜ் லேப் அப்படின்னு நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் நாங்கள் ஆரம்பித்தோம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக இப்போ அதிகப்படியாக இப்போது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா திறன் அப்படிங்கிற வகையில் ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த திறனுங்கிற திட்டம் வந்து கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக அவங்க புரிஞ்சிக்க முடியுதுங்கிறதுக்கு தனியாக அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி பல திட்டங்கள் வரும். அது இந்த கல்வியாண்டில் வரும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக அது நாங்கள் என்ன மாதிரியான திட்டத்தை நாங்கள் வந்து உருவெடுத்திருக்கோம் என்பதை நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இங்கிலீஷில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 68 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க என்று சொன்னாலும் அது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும். ஏன்னா தமிழ் அண்ட் ஆங்கிலம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரும்போது அதுக்கு தகுந்தாப்ப ட்ரைனிங்கும் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை. ரூரல் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் அறிவிச்சிருக்கின்ற சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கின்ற திறன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி புரிகின்ற வண்ணம் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ச்சி விகிதம் இன்றைக்கி அதிகரித்து தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் இப்போ கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வரும்பொழுது அரசு பள்ளியை பொறுத்தவரை இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். இதில் ஹையர் செகண்டரி வரும்போது